வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கஞ்சா கும்பலை பிடிக்க சென்ற தலைமை காவலர் வசந்த் குக்கரால் தாக்கப்பட்டார். முகம் சிதைந்த நிலையில் அரசு மருத்துவமனையில் அனுமதி. புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநராக பொறுப்பேற்றார் கே. கைலாசநாதர். ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தார் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. புதுச்சேரியில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க கோரி பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதனால் சிறிது நேரம் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். கஞ்சா கும்பலை பிடிக்க சென்ற தலைமை காவலர் வசந்த் குக்கரால் தாக்கப்பட்டார். முகம் சிதைந்த நிலையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்கு உட்பட்ட அம்மா நகர் பகுதியை சேர்ந்த சகோதரர்களான சதீஷ், பிரதீப் இவர்கள் இருவரும் கஞ்சா விற்பனை செய்வது தொடர்பாக ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டனர். அப்பொழுது அதே பகுதியை சேர்ந்த போதைப்பொருள் தடுப்பு பிரிவில் தலைமை காவலராக பணிபுரியும் வசந்த் இருவரையும் பிடிக்க முயன்றார். இதில் தப்பிக்க முயன்று அவர்கள் வீட்டில் இருந்த குக்கரால் குற்றவாளிகள் இருவரும் போலீசார் வசந்தை கடுமையாக முகத்தில் தாக்கினர். இதில் முகம் சிதைந்து படுகாயம் அடைந்த காவலர் ரத்தம் சொட்ட சொட்ட அலறினார். அதனை அடுத்து அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு புதுச்சேரி அரசு கதிர்காமம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அங்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இது குறித்து தகவல் அறிந்த வெளியூர் போலீசார் குற்றவாளிகளான சகோதரர்கள் பிரதீப் மற்றும் சதீஷை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கேள்வி எழுப்பிய பொழுது இதற்கு பதிலளித்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், போலீசாரை தாக்கிய குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், காயமடைந்த போலீசாருக்கு உயர் சிகிச்சை அளிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரி மாநில புதிய துணைநிலை ஆளுநராக கைலாசநாதர் இன்று ராஜ்நிவாசில் பதவி ஏற்றுக்கொண்டார். புதுச்சேரி மாநிலத்தின் துணைநிலை ஆளுநராக கே. கைலாசநாதர் நியமிக்கப்பட்டுள்ளார். நேற்று புதுச்சேரி வந்தடைந்த அவருக்கு முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிலையில் இன்று காலை புதுச்சேரி ராஜ்நிவாசில் பதவியேற்பு விழா நடைபெற்றது. இதில் புதிய துணைநிலை ஆளுநராக கைலாசநாதர் பதவி ஏற்றுக்கொண்டார். அவருக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தொடர்ந்து புதிய துணைநிலை ஆளுநராக பதவியேற்ற கைலாசநாதனுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். அவரை தொடர்ந்து அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மற்றும் தலைமை செயலாளர், காவல்துறை ஐஜி மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள், அரசியல் கட்சி தலைவர்கள் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். கலைஞர் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு மாநில அமைப்பாளர் சிவா அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் முத்தியால்பேட்டை மணிகுண்டு அருகே திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் தலைமையில் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கழகத்தின் மூத்த முன்னோடிகள் முனுசாமி, பக்ரிசாமி, சாரங்கம், சொக்கலிங்கம், தொகுதி துணை அமைப்பாளர் செல்வம், மாநில பிரதிநிதி சிவகுமார், மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் உத்தமன், நெசவாளர் அணி துணை அமைப்பாளர் சேகர், அமைப்பு சாரா தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் லோகு, அயலக அணி துணை அமைப்பாளர் ஷேக்கு, கிளை செயலாளர்கள் மோகனசுந்தரம், ஏகாம்பரம், காந்தி, மணிகண்டன், ரெமோ, வேலு, களியபெருமாள், தொகுதி பிரதிநிதிகள் மனோகர், சிவலிங்கம், சங்கர், கிளை கழக பிரதிநிதிகள் சுப்ராயன், செல்வம், வாசுதேவன், வினோத், சுவாமிநாதன், சந்திரசேகர், பூபாலன், முனுசாமி, சுப்பிரமணி, மணிகண்டன், ஏழுமலை உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு தன்னம்பிக்கை கலைக்குழு சார்பில் நீருக்கு நன்றி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. ஆடிப்பெருக்கை முன்னிட்டு தன்னம்பிக்கை கலைக்குழு சார்பில் திருக்காஞ்சி சங்கராபரணி ஆற்றில் நீருக்கு நன்றி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தன்னம்பிக்கை கலைக்குழு சார்பாக அனைவரையும் வரவேற்று நீர் வளங்களை பாதுகாப்போம் என்ற விழிப்புணர்வு பாடல் பாடி உறுதிமொழிகள் ஏற்று இந்த நிகழ்வு கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக மண்வாசனை அமைப்பின் நிறுவனர் ஆறுமுகம், சமூக சேவகர் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு நீருக்கு மலர் தூவி நவதானியங்கள் இறைத்து ஆற்றில் வாழ்கின்ற உயிரினங்களுக்கு பொறி, அவல் இறைத்து நன்றிகள் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் பிணியுற்றோரை காக்கும் சமூக பணியாளர் தமிழரசி, துறை ஆறுமுகம், ஐயா அறக்கட்டளை நிறுவனர் தனலட்சுமி, பல்லவி அறக்கட்டளை நிறுவனர் ஹேமா லதா மற்றும்
பொதுமக்கள், குழந்தைகள் என்று அனைவரும் கலந்து கொண்டு மலர் தூவி நவதானியம் இறைத்து நீருக்கு நன்றி சொல்லி நீர் வளங்களை பாதுகாப்போம் என்று உறுதிமொழி எடுக்கப்பட்டது. நிகழ்வின் ஏற்பாடுகளை தன்னம்பிக்கை கலைக்குழு நிறுவனர் எலிசபெத் ராணி செய்திருந்தார். மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதி நினைவு தினத்தை ஒட்டி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமையில் கலைஞரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 6வது நினைவு தினம் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனை ஒட்டி முத்தியால்பேட்டை மணிகுண்டு அருகே மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த கலைஞர் கருணாநிதியின் உருவப்படத்திற்கு திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமையில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் தொகுதி திமுக நிர்வாகிகள் எழில், அண்ணல் ஜி.பி. சௌரிராஜன், தனசேகர், ரவி, சண்முகம், குவைத் சண்முகம், சுந்தர வடிவேலு, பலராமன், தங்கராசு, பாஸ்கர், பூபதி, சிவா, சந்துரு, அல்போன்ஸ், மகளிர் அணி நிர்வாகிகள் லதா, கலைவாணி, தனம், ராணியம்மாள், சுதா ஆகியோர் மற்றும் கழக உறுப்பினர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டு முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரியில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க கோரி பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கடந்த 2015ஆம் ஆண்டு பொதுப்பணித்துறையில் 2648 பேர் வவுச்சர் ஊழியர்களாக பணி நியமனம் செய்யப்பட்டனர். அதன் பிறகு 2016ஆம் ஆண்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகளை காரணம் காட்டி தேர்தல் துறையால் 2648 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இதனை அடுத்து கடந்த காங்கிரஸ் ஆட்சியிலும் தற்பொழுது உள்ள என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியிலும் மீண்டும் பணி வழங்க வேண்டி பொதுப்பணித்துறை ஊழியர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடரில் தேர்தல் துறையால் பணி நீக்கம் செய்யப்பட்ட 2648 ஊழியர்கள் மீண்டும் பொதுப்பணித்துறையினரால் பணிக்கு அமர்த்தப்படுவார்கள் என்று முதலமைச்சர் ரங்கசாமி சட்டசபையில் அறிவித்திருந்தார். ஆனால் இதுவரை அவர்கள் பணிக்கு அமர்த்தப்படவில்லை. இந்த நிலையில் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தில் ஊழியர் சங்க தலைவர் ரவிச்சந்திரன் தலைமையில் ஒன்று திரண்ட ஊழியர்கள் முதல்வர் ஆணையிட்டு ஓராண்டு ஆகியும் இதுவரை பணி வழங்காததை கண்டித்தும் உடனடியாக பணி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். அப்பொழுது சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் போராட்டம் நடத்தக்கூடாது என்று போலீசார் அவர்களை அப்புறப்படுத்த முயன்றனர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனை அடுத்து ஊழியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய அதிகாரிகள் 2 தினங்களுக்குள் ஊழியர்களின் பிரச்சினைக்கு முடிவு காணப்படும் என்று உறுதி அளித்ததன் பேரில் அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு சென்றனர். இதனால் பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. போராட்டத்தில் சங்க நிர்வாகிகள் குமரகுரு, ரமேஷ், சந்திரன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நீங்க சொல்றது சீக்கிரம் பேசணும். மறுபடியும் கூட்டி எல்லாம் மீட்டிங் போட்டீங்க. ஒரு 4-5 கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அவங்க புதுசா அவங்க சொன்னதை அவங்க சொல்றாங்க. நான் 4 கொடுக்க மாட்டேன். எப்படி சார் வேலை செஞ்ச பிள்ளைங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க? நீங்க லிஸ்ட் கேட்டா கொடுத்துருங்க. சிஎம் ரெடி பண்ண சொல்லிட்டாரு. நீங்க ரெடி பண்ணி கொடுத்துருங்க. நீங்க இன்னமும் அது கம்பல்சரி எல்லாரையும் கூட்டு மீட்டிங் போடுங்க. கூட்டி கேட்கறீங்களா? 5 பேர் கொடுக்கலன்றது இப்பதான் நீங்க சொல்றீங்க. நாங்க நாளைக்கு வேலைக்கு போயிடுமா? இன்னைக்கு மரக்காணம் பகுதியில் 190 கோடி மதிப்பிலான தடுப்பணை கட்டும் பணி முடிவடைந்தும் மணல் மேடுகள் அமைக்காததால் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வெள்ள நீர் புகும் அபாயம் உள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்துள்ள கந்தநாடு பகுதியில் பக்கிங்காம் கால்வாயில் சுமார் 190 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தடுப்பணை கட்டும் பணிக்கு 2019ஆம் ஆண்டு அரசாணை வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் அந்த பணியானது கடந்த 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு கடந்த ஆண்டு பணி முழுவதுமாக முடிவடைந்தது. இருப்பினும் கழுவேலி பகுதியில் சுமார் 15 கிலோமீட்டருக்கு இருபுறமும் மணல்மேடுகள் அமைக்க வேண்டும். இந்த 15 கிலோமீட்டரில் 2 கிலோமீட்டர் வருவாய்த்துறைக்கு சொந்தமான இடமாகும். மீதமுள்ள 13 கிலோமீட்டர் வனத்துறைக்கு சொந்தமான இடமாகும்.
எனவே வருவாய்த்துறைக்கு சொந்தமான 2 கிலோமீட்டர் அளவிற்கு மட்டுமே மணல் மேடுகள் அமைக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 13 கிலோமீட்டர் வனத்துறைக்கு சொந்தமான இடங்களில் மணல் மேடுகள் அமைப்பதற்கு வனத்துறையினர் ஒத்துழைப்பு அளிக்காததால் தடுப்பணையை சுற்றியுள்ள 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வெள்ள நீர் புகும் அபாயம் உள்ளது. அது மட்டுமன்றி அந்த கிராமங்களில் இருக்கும் விவசாய நிலங்கள் முற்றிலுமாக பாதிப்படையும். இதனால் உடனடியாக மீதமுள்ள பகுதியில் மணல் மேடுகள் அமைக்க வேண்டும் என்று அந்த பகுதியில் உள்ள மக்களின் கோரிக்கையாக உள்ளது. மேலும் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு இன்னும் ஓரிரு மாதங்கள் உள்ளதனால் தடுப்பணையின் நீர்மட்டம் உயர்வதற்கு அதிக வாய்ப்புள்ளது. எனவே உடனடியாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகம் விரைந்து மணல் மேடுகள் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுத்தால் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள மக்களை வெள்ள நீர் பாதிப்பிலிருந்து காப்பாற்றலாம். மேலும் நன்னீர் கடல் நீரில் கலக்காதவாறு பாதுகாக்கலாம் என்று சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளின் நலன் கருதி தமிழக அரசானது போர்க்கால அடிப்படையில் கால்வாயின் இருபுறமும் மணல் மேடுகள் அமைத்து பொதுமக்களையும் விவசாயிகளையும் பாதுகாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். கரிக்கலாம்பாக்கம் அருள்மிகு கன்னிமார் அம்மன் ஆலய 17ஆம் ஆண்டு சாகை வார்த்தல் மற்றும் கும்பம் இடுதல் திருவிழாவில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் கொம்யூன் கரிக்கலாம்பாக்கம் கோர்க்காடு சாலையில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ கன்னிமார் அம்மன் ஆலயத்தின் 17ஆம் ஆண்டு சாகை வார்த்தல் திருவிழா மற்றும் கும்பம் படையல் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக நேற்று காலை அருள்மிகு கன்னிமார் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து மகா தீபாராதனையும் மாலையில் கும்பம் இடுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து கும்பம் படையலிட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். முன்னதாக அவருக்கு விழா குழுவின் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்ட இந்த விழாவிற்கான ஏற்பாட்டினை அரங்காவல் குழு தலைவர் சேகர், சுப்பிரமணி, குப்புசாமி, தெய்வநாயக பெருமாள், முத்தையன், சக்தி, பார்த்திபன், மூர்த்தி, கரிக்கலாம்பாக்கம் கிராமவாசிகள் மற்றும் விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் திருவக்கரை பகுதியில் மறைந்த தமிழக முதல்வர் கருணாநிதியின் 6ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிப்பு. மறைந்த தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்களின் 6ஆம் ஆண்டு நினைவு தினம் உலகம் முழுவதிலும் உள்ள திமுக தலைவர்கள் மற்றும் தொண்டர்களால் இன்று அனுசரிக்கப்பட்டது. அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டம் வானூர் தொகுதிக்கு உட்பட்ட திருவக்கரை பகுதியில் தெற்கு மாவட்டம் வானூர் மேற்கு ஒன்றியம் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் பாஸ்கரன் தலைமையில் மறைந்த திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான கருணாநிதியின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சியில் திமுக கழக நிர்வாகிகள் சிவா, தனுசு, வீரப்பன், களியமூர்த்தி, முருகன், ஞானவேல், சக்திவேல் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். டாக்டர் கலைஞர் தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் தளபதி, தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் தளபதி, டாக்டர் கலைஞர், டாக்டர் கலைஞர், டாக்டர் கலைஞர். வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலயத்தில் ஆடிப்பூரத்தினை முன்னிட்டு வளையல் அணி திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலயத்தில் ஆடிப்பூரத்தினை முன்னிட்டு இன்று வளையல் அணி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள், கும்பம், அர்ச்சனை உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு வளையல் சாத்தப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது.
இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பெண்களுக்கு பிரசாதமாக வெற்றிலை, பாக்கு, பழம், தேங்காய், மஞ்சள், குங்குமம், திருமாங்கல்ய சரடு, புஷ்பம் மற்றும் வளையல் ஆகியவை பிரசாதமாக வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் மற்றும் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி சரவணன், தலைமை அர்ச்சகர் சிவாச்சாரியார் ஆகியோர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் மற்றும் வானூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இணைந்து பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்போம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் மற்றும் வானூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இணைந்து பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்போம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் ஜெகதீஸ்வரி வரவேற்புரை ஆற்றினார். கல்லூரி முதல்வர் முனைவர் வில்லியம் தலைமை உரை ஆற்றினார். வானூர் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் உஷா, PKT முரளி வாழ்த்துரை வழங்கினார். மாவட்ட விரிவாக்க கல்வியாளர் புவனேஸ்வரி, மருத்துவர் சண்முகம், துணை இயக்குனர் சித்தா மண்டல ஆராய்ச்சி நிலையம் புதுச்சேரி மற்றும் மருத்துவர் சுப்புலட்சுமி தைலாபுரம் மருத்துவமனை சிறப்புரை ஆற்றினார். விழாவில் ஊட்டச்சத்து கண்காட்சியை துவக்கி வைத்து விழா பேருரை மற்றும் பரிசுகள் மாவட்ட திட்ட அலுவலர் ராஜலட்சுமி அவர்களால் வழங்கப்பட்டது. விழாவில் ஊட்டச்சத்து கண்காட்சி, பெண் குழந்தைகளை காப்போம், உறுதிமொழி, வினாடி வினா போட்டி மற்றும் மிஸ் நியூட்ரிஷியன் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் நிகழ்ச்சியில் அனைத்து மாவட்ட குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர்களும், வட்டார மேற்பார்வையாளர்களும், ஒருங்கிணைப்பாளர் மற்றும் வானூர் வட்டார அங்கன்வாடி பணியாளர்களும் கலந்து கொண்டனர். நான் உறுதுணை புரிவேன். பெண் குழந்தைகளுக்கு கல்வி அளித்து உயர்கல்வி தொடர்வதை உறுதி செய்வோம். குழந்தை திருமணத்தை நடத்தவோ ஆதரிக்கவோ மாட்டோம். பெண் குழந்தைகளுக்கு எதிரான எந்தவித குற்றங்கள் குறித்த தகவல்களையும் ஆடிப்பூரத்தினை முன்னிட்டு பாண்டியன் நகரில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ நவசக்தி மாரியம்மன் ஆலயத்தில் பால்குடம் எடுத்தல் விழா நடைபெற்றது. புதுவை மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் பாண்டியன் நகரில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ நவசக்தி மாரியம்மன் ஆலய ஆடிப்பூரம் பால்குடம் எடுத்தல் விழா நடைபெற்றது. முன்னதாக காலை ஸ்ரீ பால விநாயகர் ஆலயத்திலிருந்து பால்குடம் ஊர்வலமாக புறப்பட்டு அம்மனுக்கு ஆடிப்பூர பால் அபிஷேகம் மற்றும் மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு பால்குடம் எடுத்து பால் அபிஷேகம் செய்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாலையில் அம்மனுக்கு வளைகாப்பு விழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அறப்பணி குழு, பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் பாண்டியன் நகர், ஓம் சக்தி நகர், சிவவேலன் நகர், குபேரன் நகர் ஆகிய பகுதி மக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கூடப்பாக்கம் மற்றும் அதனை சார்ந்த பகுதி மக்களின் பயன்பாட்டிற்காக புதிய ஆழ்குழாய் கிணறு, புதிய குடிநீர் உந்து நிலையம் மற்றும் அதனை சார்ந்த இதர பணிகளுக்கான துவக்க விழா அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் கூடப்பாக்கம் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் நிலவும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க 10 கண்ணு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன அலுவலகம் அருகில் புதிய ஆழ்குழாய் கிணறு, புதிய குடிநீர் உந்து நிலையம் மற்றும் அதனை சார்ந்த இதர பணிகள் ரூபாய் 30 லட்சம் மதிப்பீட்டில் பொதுப்பணித்துறையால் செய்து முடிக்கப்பட்டுள்ளது. இந்த பணியினை ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக துவக்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் பீனா ராணி, இளநிலை பொறியாளர் திருவேங்கடம் மற்றும் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார், நிர்வாகிகள் கணபதி, முருகன், பாலு, முரளி, சங்கர், ஐயனார், ரங்கநாதன் மற்றும் கட்சி பிரமுகர்கள், கூட்டணி கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த பணியினை மேற்கொண்டதன் மூலம் சுமார் 5000 பொதுமக்கள் பயன்பெறுவார்கள். சரிங்க பாருங்க, சரிங்க பாருங்க.
ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட துத்திப்பட்டு தொழில்பேட்டை முதல் சுத்திகேணி சாலை வரை சாலை மேம்பாட்டு பணிக்காக ரூபாய் 72 லட்சம் மதிப்பிலான பூமி பூஜையை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் விளினூர் கொம்யூன் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட துத்திப்பட்டு சாலை RC22 சேதராப்பட்டு சாலை முதல் RC7 சுத்திகேணி சாலை வரை சாலை மேம்பாட்டு பணிக்கு ரூபாய் 72 லட்சம் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு சாலை சீரமைக்க திட்டமிடப்பட்டு இந்த பணிக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இதில் ஊசுடு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மற்றும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்ட செயற் பொறியாளர் சுந்தர்ராஜு, உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர் குலோத்துங்கன் மற்றும் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார், கிராம பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பித்தனர். இந்த ரோடு போட்டோம்னா இந்த மக்கள் இங்கிருந்து போகிற மக்கள், இந்த தேராப்பட்ட மக்கள், இந்த சைடு இந்த கொண்டமடத்த மக்கள் இந்த வழியாக போட்டு நாட்டைக்கு போவோம். பின்னாடி போகிறது இந்த வழியில் இந்த பாதை ரொம்ப எல்லாத்துக்கும் உதவியாக இருக்கிறது. மீண்டும் முக்கிய செய்திகள். கஞ்சா கும்பலை பிடிக்க சென்ற தலைமை காவலர் வசந்த் குக்கரால் தாக்கப்பட்டார். முகம் சிதைந்த நிலையில் அரசு மருத்துவமனையில் அனுமதி. புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநராக பொறுப்பேற்றார் கைலாசநாதர். ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தார் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. புதுச்சேரியில் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க கோரி பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதனால் சிறிது நேரம் பரபரப்பு. இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.